ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஃபேஸில் வந்து டெக்ஸ்ட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இமேஜுக்குள்ளே. இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட்டில் போயிட்டு ஒரு பிக்சர் எடுத்துப்போம். இப்போ இந்த பிக்சர் எடுத்தாச்சா, இதில் ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு இதை நல்லா கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா தெரியும். இப்போ இதை பிட் மேப்பில் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸில் போயிட்டு கிளிப் ஆர்ட் கொடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு இப்படி வந்துச்சா ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்தா இதை இங்கே தனியாக வச்சுப்போம், இதை இங்கிட்ட தனியாக வச்சுப்போம். இதுக்கு வந்துட்டு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் ஆல்னு கொடுத்துட்டு இப்போ இதெல்லாம் டிலீட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சா, இது இப்போ எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் பவுண்ட்ரின்னு கொடுத்துருவோம். க்ரியேட் பவுண்ட்ரின்னு கொடுத்துட்டு இதை இங்கே தனியாக வச்சுப்போம். பிளாக் கலரில் கொடுத்துப்போம். இதுக்கு அவுட்லைன் வந்து பிளாக் கலரில் கொடுத்தாச்சா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிடுவோம். இதை நம்ம கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இன்னொரு டூப்ளிகேட் வச்சுப்போம். இதை கடைசியாக பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதை ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே காப்பி எடுத்துப்போம். காப்பி எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டாலே நம்மளுக்கு இங்கே கிளிக் பண்ண எழுதுறதுக்கு வருதுப்பாங்க. இதை அப்படியே கண்ட்ரோல் வின்னு கொடுத்துருங்க. நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் கொடுத்துப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு கூட பெருசாக வச்சுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பிளாக்கில் வந்துட்டு அந்த ஃபேஸில் எழுதுறது மாதிரி இருக்கா, இதை இப்போ இங்கே நம்ம தனியாக வச்சுப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது இருக்குல்ல, இது வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் இன்சைன்னு கொடுத்துட்டு இதில் வச்சுருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப் போயிருங்க. இதை நம்ம கரெக்டாக இந்த இதுக்கு ஏற்றது மாதிரி கரெக்டாக வச்சுப்போம். இப்போ நம்ம கரெக்டாக வச்சாச்சா, ஃபினிஷன் கொடுத்துருவோம். இதுக்கு அவுட்லைன் வந்து வேணான்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் கரெக்டாக அப்படியே வச்சுப்போம். கரெக்டாக வச்சாச்சா. இப்போ இதுக்கு வந்துட்டு நோ கலர்னு கொடுத்துருவோம். டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் கொடுத்துருவோம். அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இதை பிட் மேப்பில் போயிட்டு கன்வெர்ட் டு பிட் மேப்புன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இங்கே ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிப்போம். நார்மல்லே வச்சுட்டு நம்ம இந்த டிரான்ஸ்பரன்சியை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதில் போயிட்டு ஸ்க்ரீன் வச்சு பாருங்கள். ஸ்க்ரீன் வச்சுட்டு இதில் போயிட்டு நம்ம இப்படி கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து லைட்டாக அந்த ஃபேஸோட கலர்லேயும் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனில் வச்சுட்டு டிரான்ஸ்பரன்சி ஒரு 67 வச்சுட்டான். இப்போ ஓவர்லே வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபேஸ்க்கு ஏற்றது மாதிரியே இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு எழுத்து வந்து கொஞ்சம் மறையும். அப்போ வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஸ்க்ரீன் வச்சுட்டு இங்கே வந்துட்டு ஒரு 67 வச்சோம்னா நம்ம ஃபேஸோட அந்த எழுத்தும் வந்துட்டு நமக்கு லைட்டாக தெரியும். நம்ம ரெண்டு இது ஃபேஸில் நம்ம டெக்ஸ்ட் வைக்கிறது.